Hi, hello, and welcome to இது உங்க How to Tech தமிழ் சேனல். நான் உங்க தினேஷ். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது உங்களோட யூடியூப் சேனலுக்கான சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பர் டேக்கு 100 இல்லை 1000. ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் தான். ஸோ அதை நான் லாஸ்ட்டாக ரிவீல் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றதா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா பார்த்தா நம்ம ஷேர் பண்ணி ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கிய விஷயம். ஸோ உங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட சப்ஸ்கிரைபர் கிட்ட நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு. அதே மாதிரி உங்களோட சோசியல் மீடியா, நீங்கள் எவ்வளோ சோசியல் மீடியா, அதாவது ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஸோ எந்த ஒரு இதில் ஷேர் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வரக்கூடிய சப்ஸ்கிரைபர் இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபராக தான் இருப்பாங்க. அது ஏன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸ், உங்களோட வீடியோ பார்த்து ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நிரந்தரமான சப்ஸ்கிரைபராக இருப்பாங்க. இல்லை உங்களுக்கு பிடிக்காம எவனாவது ஒருத்தன், அதாவது வேற ஏதாவது சோசியல் மீடியாவிலேருந்து யாராவது வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவே பார்க்கல, இப்போ உங்கள்கிட்ட 1000 சப்ஸ்கிரைபர் இருக்குது, வெறும் ஒரு 300 பேர் இல்லை 100 பேர் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக கடுப்பாகும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருமே இந்த சோசியல் மீடியா எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஓவராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் தான். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் சோர்ஸை ஓவராக யூஸ் பண்ணாதீங்க, லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சஜஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களோட வீடியோ முடிஞ்ச வரைக்கும் 3 to 4 மினிட்ஸ்க்கு உள்ள, அதுவே அதிகம் தான் யூடியூப் பிகினர்ஸ்க்கு. ஸோ 4 மினிட் வரைக்கும் நீங்கள் வீடியோவை கிரியேட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சஜஷன் மூலிமா, அதாவது யூடியூபே ப்ரௌசர் ஃபீச்சர் மூலிமா ஒவ்வொரு வீடியோ ப்ரமோட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ அது மூலிமாவும் உங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களோட சப்ஸ்கிரைபர் இன்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பண்ணி கிளிக் பண்ணிட்டு ஆள்னு கொடுத்துட்டு போய்க்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கிடைக்கும். இல்லை நான் வாய்ஸ் எதுவும் கொடுக்குறேன், மியூசிக்கோட முடிச்சுறேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோவையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ, அதாவது கிரீன் ஸ்க்ரீன் இன்ட்ரோ, ஸோ அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஒரு வீடியோவும் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த தட்ஸ் வீடியோ கைஸ். ஸோ அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் டிஜிதம். ஸோ அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அதுலேருந்து உங்களோட விடைபெறுவது நான் உங்கள் ஹவு டு டெக் தமிழ் சேனல் தினேஷ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ்.